ராஜா நீரே, நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சொல்லுவோமா சேர், நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சொல்லுவோமா, நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா, எங்க பலனே நீங்க தான்ப்பா. ஆமென். நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. உண்மையே நம்பி சபையாக நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆமென். ஓ ஹல்லேலூயா. அதனால நாங்க சகாயம் பெற்றோம், அதனால நாங்க உதவி பெற்றோம். நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் புகழ்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் கேட்டீரே. நாங்கள் இன்னும் துதித்து மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். இது ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களே, உடைய மிகுந்த தயவுனாலே, உடைய கிருபையினாலே அவர்களை அழைத்து வந்தீங்களேப்பா. நன்றி ராஜா. உடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக, உடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஓ அவர்களை அப்பா நீங்க பலமாக நடத்தினீரே. நன்றி ராஜா. அதுபோல எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் அப்பா சமூகத்துக்கு நேராக, உடைய பிரசன்னத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துகிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா. இந்த ஜெப வேளையில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அந்த மகா பெரிய தயவு, இந்த மகா பெரிய தயவுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடல்ல அவங்க மூழ்காம அதிலே வெட்டாந்தரை வர அந்த தரையிலே அவர்கள் நடந்து வந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பத்திரமாக பாதுகாப்போட வந்து உம்மை பாடி துதித்தார்களே. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் பாடி உம்மை மகிமைப்படுத்தினாங்களே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடுவோமா, புகழ்ந்து பாடினாங்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும். அதுபோல சபையாக நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாட்களை எண்ணி பார்க்கிறோம். எங்களை கிருபையாக உடைய மகா பெரிய தயவுனால எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி ராஜா. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினீரே. நன்றி அப்பா. கர்த்தர் எங்கள் பலனும் எங்கள் கீதவுமானவர்.
அவர் எனக்கு ரட்சிப்புமானார். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா, நீங்க தான்ப்பா எங்கள் பலமே, நீங்க தான் சொல்லுவோமா. ஆண்டவர் சமூகத்துல எங்கள் பலமே நீங்க தான்ப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலம் இருக்கிறது, பலன் வல்லமை இருக்கிறது. எங்கள் பலமே நீங்க தான், எங்கள் கீதம் நீங்க தான், எங்கள் ரட்சிப்பு நீங்க தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க சபையாருக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, இந்த எல்லைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். சொல்லுங்க, என் தேவனே, ஓ எங்கள் தகப்பனுடைய தேவன், ஓ எங்கள் முற்பிதாக்களின் தேவன், நாங்கள் இன்னும் ஆராதிக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அந்த செங்கடலை அவர்கள் கண்களுக்கு முன்பாக இரண்டு பக்கம் மதிலாக நின்றது. அவர்கள் அற்புதமாக அதிசயமாக கடந்து வந்ததை பார்த்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க, அவரை உயர்த்துறாங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவர் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் யுத்தத்தில் வல்லவர். உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக, ஓ அவர் யுத்தம் பண்ண அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறவர், வல்லமையுள்ளவர். ஓ ராபாஷ் ராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த பலன், ஓ ராபா ஷபல ரபா ரபா ரபா, உமக்காக வாழ, சாட்சியாய் நிற்கத்தக்கதாக, பரிசுத்தமாய் வாழ, வெற்றியாய் வாழ, சுகமாய் வாழ, சமாதானமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலனை கேட்போமா. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பலத்தினால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த ஜெப வேளையில இணைந்து ஜெபிக்கிறவங்க மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ அவரை போல ஆசீர்வதிக்க, அவரை போல உங்களை நடத்த, உங்களை தேற்ற, போஷிக்க, ஓ ஹல்லேலூயா, வேற ஒருவரும் இல்லை. அவருக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது, ஓ ஹல்லேலூயா, பரலோக சேனை இறங்கி வருகிறது. தூதர்களுடைய ஓ அந்த பாருங்க கூட்டம் இறங்கி சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். சொல்லுவோமா, துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த ஜெப வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஓ உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார். என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார், என் குடும்பத்துல அற்புதங்களை செய்வார், எங்க சபையாருக்குள்ளே அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்கிற தேவன், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒப்பானவர் யார்? ஓ ராபா ஷாபாலா ராபா. செங்கடலை, ஓ அவர் ஒருவர் தான் காற்றையும் கடலையும் உண்டாக்குனவர். அவர் ஒருவர் தான் கடலை பிளக்க உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவருக்கு நிகர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சொல்லுவோமா, நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை
துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமை பாத்திர இயேசு ராஜா நீரே. சொல்லுவோமா? எங்கள் துதி கன மகிமை பாத்திர இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ரா 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு அவருடைய கிருபையினாலே அழைத்து வந்தார். சொல்லுங்க, உங்க மிகுந்த கிருபையினாலே என்னை அழைத்து வந்தீங்களே, என்னை மீட்டு கொண்டீங்களே, நன்றி ஏசப்பா. அடுத்ததாக பார்க்கிறோம், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஓ, இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக, பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக, அவருடைய சமூகத்துக்கு நேராக. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, நேராக. சொல்லுவோமா சேர்ந்து? நேராக பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துறீங்களேப்பா, எங்க குடும்பத்தை வழி நடத்துறீங்களே, நன்றி ஏசப்பா. ஏன்னா நீங்க பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக வரும்போது, நேராக அவரை பணிந்து கொள்ளும் போது, அவரை தேடும் போது, அவரை பிரசன்னத்துக்கு நேராக அப்படி நீங்க வாஞ்சிக்கும் போது, ஓ அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து, அவருடைய சந்நிதியிலிருந்து, பிரசன்னத்திலிருந்து, அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளை, ஒத்தாசையை அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. சொல்லுமா சேர்ந்து? எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. ஓ, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவர் மேலையும் ஓ ராபா ஷபாலா ராபா பாபா, ஓ அந்த வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவருடைய சமூகத்துக்கு நேராக வழி நடத்துறீங்களே, நன்றி ராஜா. மீட்டு கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி அப்பா. உங்க மிகுந்த கிருபையினாலே ஒவ்வொருவரையும் அழைத்து வந்தீரே, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்கு ரோதமாக, சபையாருக்கு ரோதமாக, ஊழியருக்கு ரோதமாக, ஊழிய எல்லைகளுக்கு ரோதமாக எழுப்புகிற பிசாசுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா? சர்ப்பங்களையும் தேள்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் மிதித்து போடுகிறேன். ஒன்றும் என்னை, என் குடும்பத்தை, என் சபையாரை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் ஆண்டவரில் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.
ஒருவேளை நீங்க பெரியவங்க, அப்படி இல்லை. ஆனா உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பெரியவர். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்ல தேவன், அவர் வல்லவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எந்தெந்த பகுதியில கோணல்கள் காணப்படுகிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது நேராவதாக, நேராவதாக. இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நேராவதாக சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கோணலும் செவ்வையாவதாக சொல்லுங்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய பிரசன்னம் எனக்கு முன்னே செல்லுகிறபடினாலே எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா இந்த கோணலை, தாறுமாறான காரியங்களை, அப்படிப்பட்ட நிலைகளை உண்டாக்குறது யாருன்னா பிசாசு தான். ஆனா பிசாசுடைய கோணலான கிரியைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. நமக்கு முன்னே போகிறவர், நம் குடும்பத்துக்கு முன்னே போகிறவர், நம்முடைய சபையாருக்கு முன்னே போகிறவர். இந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க பலப்படும் போது யாருக்கு முன்னே போவார்னா, ஏசாயா 45:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், அவருடைய அபிஷேகத்தினாலே பலப்பட்ட நிரப்பப்பட்ட ஒவ்வொருவருக்கும் முன்பாக கர்த்தர் என்ன செய்வார்னா கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. சேர்ந்து சொல்லுமா, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. நிறைய வாசல் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கா? நிறைய காரியங்கள் திறக்கப்படாம இருக்குதா? தடைகள் காணப்படுகிறதா? பூட்டப்பட்ட நிலையில் இருக்குதா நன்மைகள்? ஓ, ஆண்டவர் சமூகத்திலே நீங்க இந்த அபிஷேகத்துக்குள்ள பலப்படும் போது அவரை பலனாக, அவரை தஞ்சமாக, அவரை அடைக்கலமாக, அவருக்குள்ள நீங்க இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற நிலையிலே அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கும் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வாசல்களை ஹல்லேலூயா அவர் திறந்து வைப்பார். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசல்கள் பூட்டப்படாது இருக்க. எத்தனை வாசல் பூட்டப்பட்டிருக்குது, அது உங்களால திறக்க முடியாது. உங்களால திறக்க முடியாத காரியங்களை அவர் உங்களுக்காக ஓராபா ஷபல ராபா பாபா, இந்த அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக ஓராபா கத்தர் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும்போது ஓராபா ஷபா பாபா பாபா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்கள்ல ஓராபா ஷபா கத்தருடைய கிரியைகள் வெளிப்படும். ஓ ஹல்லேலூயா. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் சொல்லுங்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். எத்தனையோ கதவுகள், நன்மையான காரியங்கள் அது மூடப்பட்டிருக்கலாம், பூட்டப்பட்டிருக்கலாம். அதை திறந்து வைப்பதற்காக, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தரும்படிக்காக, என்னென்ன காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ, ஒருவேளை இந்த ஜெப வேலையில உங்க வீட்டுல ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? வேலையில அற்புதம், குடும்ப சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், மேன்மை, வெற்றி, நல்ல வாழ்வு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற மேன்மையான காரியங்கள் அதெல்லாம் நிறைவேறணும்னு காத்திருக்கிறீங்களா? ஆனா அது பூட்டப்பட்ட நிலைகள் போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த அபிஷேகத்துக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, வல்லமைக்குள்ள பலப்படும் போது உங்களுக்கு முன்பாக இந்த வாசல்களை, கதவுகளை ஹல்லேலூயா திறந்து வைக்கும்படியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு
சொல்லுங்க, உங்க வலது கையை அவர் பிடித்துக் கொண்டு சொல்லுங்க, என் வலது கையை அவர் பிடித்துக் கொண்டு எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி இயேசுப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசுப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்தெந்த நன்மைகள்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ, கூட்டப்பட்டிருக்கிறதோ, ஓ ராபா ஷாபா லாபா பாபா, அந்த பகுதிகள் திறக்கப்படத்தக்கதாக, இந்த பகுதிகளில் நன்மை ஓ காணப்படத்தக்கதாக, திறந்த வாசல் உண்டாகும்படிக்காக, ஓ ராபா ஷாபா பாபா பாபா பாபா, எல்லா ஆண்டவரே ராஜா, எந்தெந்த பகுதியில கோணல்கள் காணப்படுகிறதோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த கோணலானவை செம்மையாவதாக, நேராவதாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த ஜெப வேலையில இணைந்து மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காக நன்றி. வேலையில அற்புதம் உண்டாகட்டும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைய மகிமை அப்பா கையின் பிரயாசங்கள்ல பலமாய் வெளிப்படுவதாக. இந்த ஊழிய தரிசனத்திலே இணைந்து தோள் கொடுக்கிற பிரயாசப்படுகிற விதைக்கிற கனம் பண்ணுகிற பொருளாலும் பொருத்தனைகளாலும் தசம பாகத்தினாலும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்றி ராஜா. எல்லா குறைவுகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்குவதாக, நீங்குவதாக. சொல்லுங்க, நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. யார் யார் இந்த ஜெப வேளையில பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. சரீரத்துல ஆண்டவரே உடைய பரிபூர்ண ஆரோக்கியம் சுகம் அவர்களுக்குள்ள வருவதாக. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. குடும்ப சமாதானத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. தேவ சித்தம் குடும்பங்கள்ல செய்யப்படுவதாக. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா, ஆண்டவரே எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க பிள்ளைகளுக்குள்ள, எங்க சபையாருக்குள்ள, எங்க ஊழிய எல்லைகள்ல உங்களுடைய சித்தம் மட்டும் செய்யப்படட்டப்பா. உங்க சித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ ஹல்லேலூயா அது நிறைவேறுவதாக. அந்த சித்தம் என்னன்னா அது மேன்மையா இருக்கும், சுகமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், சமாதானமா இருக்கும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக குடும்பங்களே சபையிலையும் ஓ ஹல்லேலூயா நிறைவேற்றும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக, போர்டு எக்ஸாம் போற பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷ ஞானத்தை கர்த்தர் தரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் அநேக புதிய குடும்பங்களை ஆலயத்துக்குள்ள கொண்டு வரும்படிக்காக வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய மறைவுக்குள்ளே சபையிலே ஓடி வரத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். திரள் திரளான ஆத்துமாக்கள் மந்தை பெருகிறது போல பெருகத்தக்கதாக, தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஓ ஜனங்கள் கூடி வருகிற காரியத்திலே வெளிப்படத்தக்கதாக ஒரு மனமாய், குடும்பமாய், சந்தோஷமாய், சமாதானத்தோடு ஓ ஹல்லேலூயா திரள் திரளாய் குடும்பமாய் நாலா திசையிலிருந்தும் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்தத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அதிகாலை ஆராதனை நெற்றுத்தரில் இருக்கிறது. தொடர்ந்து காலையில இங்க நடக்கிற ஆராதனை, மாலை ஆராதனை, ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய
பலத்த கரம், பலத்த கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு கூட அந்த ஜெபம் நடந்தது. கர்த்தர் ஜாமக்கார ஜெபம், அந்த ஜெபத்துல நாம் ஜெபிக்க ஹல்லேலூயா அவருடைய சமூகத்திலே மன்றாட கிரியை செய்தார், கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக, உங்களுடைய பேர பிள்ளைகளா இருக்கலாம், ஒவ்வொருவருக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்களேன், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பாருங்க, அவங்க இந்த வசனத்தினால போதிக்கப்படுறப்ப அவங்களுக்கு சமாதானம் பெருசா இருக்குமா. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் வசனத்தினால அவங்க நிரப்பப்பட்டு போதிக்கப்படுறாங்களோ, ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் பிள்ளைகளை நடத்தத்தக்கதாக இந்த வசனத்தை எப்படி உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, தேவையான படிப்பை கொடுத்து நடத்துகிறார்களோ, அதுபோல அந்த வசனத்தை கொடுத்து, இந்த வசனத்தை பாலாக, உணவாக, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரமாக, ஒரு புஷ்டியாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரத்தக்கதாக, இந்த உலகத்திலே அவர்கள் வெற்றியாய் ஜீவிக்க, பிசாசுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக, பொல்லாங்கண்ணியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக இந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவிலே வளர, ஒவ்வொரு நாளும் அவங்க வேதத்தை வாசிக்க, அதை கைக்கொள்ள, அதை நேசித்து வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளை எல்லா தீமைக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாக்கும்படியாக, எல்லா பலவீனத்துக்கும், எல்லா ஆபத்துக்கும், பிசாசுடைய கண்ணிகளுக்கும் பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உபாகமத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் பேரண்ட்ஸை பார்த்து சொல்றார், உன் பிள்ளைகளுக்கு படுக்கிறப்ப இந்த வசனத்தை குறித்து போதிங்க, உட்கார்றப்ப போதிங்க, நடக்கிறப்ப போதிங்க. ஏன்னா இந்த போதனை தான் இந்த பிள்ளைங்க அடுத்து 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 அதுல அவங்க வளரத்தக்கதாக, அடுத்த தலைமுறையாக பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தர் அவங்களை ஒவ்வொருவரையும் அற்புதமாக அடையாளங்களாக மாற்றும்படிக்காக சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, என் பிள்ளைங்க அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்கிறாங்க. நன்றி ஏசப்பா. நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல, இன்னும் ஆலயத்துல அநேக பிள்ளைகள் வரணும். இந்த சிறுவர் ஊழியம் இருக்குது, சிறுவர் ஊழியத்துல அநேக பிள்ளைகள் வரத்தக்கதாக. நமக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் இந்த சிறுவர் கிளாஸ் நடக்குது. அதுல பிள்ளைகள் டைம் ஸ்பெண்ட் பண்ண, பிள்ளைகள் அதில் போதிக்கப்பட, இன்னும் சிறுவர் டீச்சர்ஸை கர்த்தர் எழுப்பும்படியாக அநேக சிறு பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ கர்த்தர் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் ஞானத்துல, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷர் தேவில அதிகமாய் விருத்தியடைத்தக்கதாக எங்க பிள்ளைகள் அப்படியாக மாறுகிறாங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிபர்லா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் சத்தியத்தை குறித்த அறிகிற அறிவினால நிரப்பப்படத்தக்கதாக. நன்றி ஏசப்பா. வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டில பெரிய சந்தோஷம் ஒன்றில்லை. இந்த சத்தியத்திலே நம்முடைய பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக, இந்த உலகத்தின் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் தப்பி நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். நன்றி ராஜா. நம்முடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல, இன்னும் ஆலயத்துக்கு வர்ற ஒவ்வொரு பிள்ளைகள் படிக்கிறாங்க, வேலை ஸ்தலத்துல இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில இருந்தாலும், கல்லூரியில படிக்கிறாங்க, ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோட துதிக்கிறோம். நன்றி ராஜா. ஓ ராபா ஷபாலா ராபா கதரா ராபா பாபா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அன்றைக்கு ராகேல் அவங்க போராடி ஜெபித்தாங்க. அந்த போராடி ஜெபிச்சதை கேட்டு அந்த ஜெபத்துக்கு அப்புறம் நப்தலின்ற குமாரனை பெற்றெடுத்தாங்க. ஓ பாருங்க, இந்த நப்தலியை குறித்து பார்க்கிறோம். அவன் மேல மிகுந்த தயவு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கத்தக்கதாக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானதாக, தலைமுறை தலைமுறையாக எப்படி ஓ ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாக எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? நன்றி ஏசப்பா. ஓ நன்றியோட துதிக்குங்க. பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. நன்றி ராஜா. ஒருவேளை பெரியவங்களா இருக்கலாம், பிள்ளைகள் திருமணமா இருக்கலாம், கற்பக்கணிக்காக காத்திருக்கலாம். கற்பக்கணியை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு தருவார். திருமண காரியத்துக்காக காத்திருக்கலாம், கர்த்தர் திருமண காரியத்தை கைகூடி அதை நிறைவேறச் செய்வார். ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்க ஆலயத்துல சீசலுடைய தொகை நாளுக்கு நாள் பெருகுவதாக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக. ஆண்டவரே, சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்களின் எண்ணிக்கை இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக, பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆலயத்துக்குள்ளே, இப்படி சந்நிதிக்குள்ளே, பிரசன்னத்துக்குள்ளே வரக்கூடாமல் தடை பண்ணுகிற குடும்பமாயுமே சேவிக்க கூடாது தடை பண்ணுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை, துரைத்தன ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். சபையிலே ஏக சிந்தையும், ஒரு மனதின் ஆவியும், சந்தோஷத்தின் ஆவியும், சமாதானத்தின் ஆவியும் ஆலயத்துக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே பிற குடும்பத்தை நடத்துகிறவர்களாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை மண்டை கொண்டு வருகிறவர்களாக, நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மண்டை கொண்டு வருகிறவர்களாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளிச்சமாக, மலையின் மேல் உள்ள பட்டணமாக, உப்பாக அப்படி மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஏசப்பா. ஊழியருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஊழியர் குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஊழியத்திலே கர்த்தர், இந்த எல்லையிலே, இந்த பட்டணத்திலே கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த தரிசனத்துக்கும் அந்த சித்தத்துக்கும் விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஆத்துமாக்கள் கர்த்தரண்டை வருகிறதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முந்தி கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த எல்லைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆராதனைக்கே வர முடியாத சூழ்நிலையில, இந்த வெளியூர்கள்ல, வெளி மாநிலங்கள்ல அப்படியாக இணைந்து இந்த யூடியூப் மூலமாக ஆராதிக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. நன்றி ராஜா. இந்த கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், அதிலே 13ஆம் வசனம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிளந்த போது வெட்டாந்தரை போல் அந்த கடலை, வெட்டாந்தரை காணப்பட்டது. அவர்கள் கால்நடையாக அந்த கரையை கடந்து வர்றாங்க. அந்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க. மோசையும் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் சேர்ந்து
புகழ்ந்து பாடிட்டு அவர் இந்த வசனத்தை சொல்றார், நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். ஹல்லேலூயா. நீங்களும் நாளும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னா அவருடைய கிருபையினாலே நம்மளை அழைத்து வந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏதோ நம்ம கிரியையினால நம்ம பிரயாசத்தினால அப்படி அல்ல, அவருடைய கிருபையினாலே இந்த ஆலயத்துக்குள்ளே நம்மளை அழைச்சி வந்திருக்கிறார். அடுத்து வாசிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக பாருங்க, ஆண்டவர் அதிகமாக விரும்புகிற இடம் எதுனா அவருடைய பிரசன்னம் தான். எங்கே நம்ம அவரை கூடி ஆராதிக்கிறோமோ அந்த இடத்த தான் வேதம் சொல்லுது, என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது நான் விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால திருப்தியாக்குவேன். இந்த ஆராதனை ஸ்தலம் அவருடைய பிரசன்னம் அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார், இங்கே வாசம் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, இந்த எல்லைக்குள்ளே வர்ற ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவர் விரும்பி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஓ பாருங்க, நேராக சேர்ந்து சொல்லுமா, நேராக சேர்ந்து சொல்லுவோமா, நேராக. எதுக்கு நேராக நடத்துறாரா? எதுக்கு நேராக? அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துறாராம். இங்கே இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம், ஏசாயா 45 அதிகாரம், அதிலே 1வது வசனம் 2வது வசனமும், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்போதுமே பாதைகளை நேராக வழிநடத்தி கொண்டு நம்மளை நடத்துகிறவர். ஆனால் அந்த பாதைகளை கோணலாக்கி விடுறது யாரு? பிசாஸ். பாதையை கோணலாக்கி விடுறது பிசாஸ். நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 27 அதிகாரம் 1வது வசனம், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்பயுமே நேராக நடத்துகிறவர். ஆனால் பிசாசுக்கு, சர்ப்பத்துக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. என்னன்னா, அவன் கோணலான காரியங்களை செய்கிறவன். இந்த பூமி அழகாக வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட போது அந்த தூதர்கள், கீழ்ப்படியாத தூதர்கள் வீழ்ந்த போது எல்லாம் மாறிடுச்சு. ஒழுங்கின்மை, வெறுமைமா, கோணலா. இந்த சர்ப்பத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது கோணலான சர்ப்பம். எப்படிப்பட்ட சர்ப்பமா? கோணலான. அந்த சர்ப்பத்துடைய அப்பியரன்ஸே அது கோணலானது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில எங்க பாவம் காணப்படுகிறதோ, எங்கே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் காணப்படுகிறதோ பாருங்க, அந்த நிலைகளிலே பாதைகள் ஒரு சிலது வேற மாதிரி போறப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்ப கோணல் இருக்கலாம், கோணல் ஆயிருச்சே அது கோணலாதான் ஆயிரும் அப்படின்னு அல்ல. இந்த பிசாசுடைய கிரியைகள், கோணலான பிசாசுடைய கிரியைகளை செவ்வையாக்கும்படியாக கர்த்தர் இங்கு பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க சொல்லுவோம். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. நீங்க எத்தனையோ காரியங்கள்ல
இந்த நிறைய நன்மைக்குரிய வாசல்கள் திறக்கணும்னு காத்திருக்கிறீங்க, ஆனால் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்கிறார், அவைகளை எல்லாம் திறந்து வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்குது, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு, சொல்லுமா, என் வலதுகையை பிடித்து கொண்டு, கையை பிடிச்சு சொல்றார் ஆண்டவர். கையை பிடிச்சு, வலதுகையை பிடிச்சிட்டு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு முன்னே போய், இந்த பாம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கோணலான சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம், சமுத்திரத்தில் இருக்கிற அந்த வலு சர்ப்பத்தை கொன்று போடுவாராம். அந்த பிசாசுடைய கிரியைகள் அதில் நம்ம பார்க்கிறோம். அந்த கோணலான காரியங்கள் எங்கெல்லாம் வெளிப்படுதோ நம்முடைய வாழ்க்கையிலே, அதை கரெக்டாக நேராக, அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நேரானதை இந்த சர்ப்பம் பிசாசுடைய கிரியைகள் கோணலாக்கி போடுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார். எத்தனை நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவைகளை பார்க்குறோம். கோணலாக இருக்குதா, அது அப்படியே கோணலாகவே போகாது. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் உங்கள் கரத்தை பிடிச்சு சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த ஏசாயா 45:3, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, சொல்லுங்களேன், வெண்கல கதவுகளை உடைத்து. சாதாரணமாக வெண்கல கதவுகளை உடைக்க முடியாது, உடைக்கவே முடியாத அப்படிப்பட்ட தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் காணப்படுகிறதோ அதெல்லாம் அவர் உடைப்பார். இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், சொல்லுங்க, எத்தனை பேர் புதையல் வேணும்? புதையல் வேணுமா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புதையலாக பார்க்குறப்ப, அதை விசுவாசிக்கிறப்ப, கர்த்தரை தேடுறப்ப, அவருக்கு முதலிடம் கொடுக்குறப்ப, இங்கிருந்து புதையல் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அந்த பிசாசு எங்கே போய் உங்களுக்கு வர வேண்டிய புதையெல்லாம் எங்கே வச்சுருக்கிறான்னா, ஒளிப்பிடத்தில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுருக்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ணணும், இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலெல்லாம், ஏசப்பா உங்கள் நாம மகிமைக்காக, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிங்க, உங்கள் ராஜ்யத்தின் வேலைக்காக, உங்கள் நாம மகிமைக்காக. ஏன்னா அந்த கோரேசு அவருக்கு எதனால ஆண்டவர் இதை கொடுக்குறாருன்னா, அவர் ஆலயத்தை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. அதில் போடப்பட்டிருக்கிறது, அந்த ஆலயம் அஸ்திபாரப்பட போகிறது, கட்டப்பட போகிறது. அதற்கு ஆண்டவர் இந்த கோரேசை பயன்படுத்துகிறார். அப்போ ஆலயம் கட்டப்படணும்னா ஏராளம் பொக்கிஷங்கள் வேணும், புதையல்கள் வேணும். அப்போ அதில் இருக்கிற கோணல்கள் சரியாகணும். அதுக்கப்புறம் வெண்கல கதவுகள் உடைக்கப்படணும், இருப்பு தாழ்பால் முறிக்கப்பட, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொடுப்பேன். சொல்லுங்க, எனக்கு கொடுப்பார், எங்கள் சபையாருக்கு கொடுப்பார், எங்கள் ஆலயத்துக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்ய பணிக்கு கொடுப்பார், ஆலய கட்டுமான பணிக்கு கொடுப்பார், அவருடைய சுவிசேஷ பணிக்கு கொடுப்பார். அவருடைய சுவிசேஷத்தை இன்னும் நாம் பிறருக்கு கொண்டு போக, இன்னும் இந்த ஊழிய எல்லைகள் விஸ்தாரமாக, கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வாராக. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஓ ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அந்த மிகுந்த கிருபையை எண்ணி பார்ப்போம், மிகுந்த தயவை எண்ணி பார்ப்போம், அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நிறையா காரியங்கள் கோணலாகவே இருக்கே, இல்லை இல்லை இல்லை, ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம், இந்த கோணல் இருக்கிறப்ப நிறையா கதவுகள், உங்களுக்கு நன்மையான கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், நிறையா குறைவுகள் காணப்படலாம். ஆனால் இந்த கோணல் செவ்வையாகிறப்ப வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை